يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون أياما معدودات فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر. الله أكبر الله أكبر الله أكبر. لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. الحمد لله قدم من شاء بفضله وأخر من شاء بعدله. لا يعترض عليه ذو عقل بعقله ولا يسأله مخلوق عن علة فعله. هو الكريم الوهاب حازم الأحزاب ومنشئ السحاب ومسبب الأسباب وخالق الناس من تراب. من اهتدى به ما ذل ومن اتقاه ما زل ومن اعتز به عبادل ومن طلب غناه ما قل. له الكبرياء والجبروت عز وجل. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. تقبل الله منا ومنكم صالح الأعمال. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனில் ரமதானுடைய சங்கையை குர்ஆனின் மூலமாக நினைவூட்டிவிட்டு இறுதியாக ரப்புல் ஆலமீன் முடிக்கிறான், வலிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். இந்த நாளை நீங்கள் அடைந்து விட்டீர்கள், அல்லாஹ்வை அதீதம் பெருமைப்படுத்துங்கள், அதீதமாக அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த ஹிதாயத், இந்த நேர்வழி உலகத்தில் கிடைக்காத மேலும் அற்புதமான ஒரு நிஅமத். ஏன் கிடைக்காத என்றால், மனிதர்களில் புனிதர்களாக இருந்த அவர்களுக்கு உதவிய அல்லது அவர்களை பெற்றெடுத்த அல்லது அவர்கள் பெற்றெடுத்தவர்களுக்கெல்லாம் இந்த நேர்வழி கிடைக்காத இந்த நேர்வழி அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கியதினால் இன்றைக்கு நாம் முஸ்லீம்கள், அதையும் தாண்டி முஃமின்கள், அதையும் தாண்டி இந்த ரமதானை அடைந்திருக்கிறோம், அதையும் தாண்டி லைலத்துல் கத்ர் இரவையும் கடந்திருக்கிறோம், அதையும் தாண்டி இன்றைக்கு நம்மை சந்தோஷமான முறையில் புத்தாடைகளை புதினமாக புனிதமாக நூதனமாக டிசைனாக வீட்டில் பல பலகாரங்கள் பண்டங்களை தயார் நிலையில் வைத்து கொண்டு இன்னும் மனக்கண்ணில் ஓட்டிக்கொண்டு எதோடு எதை சேர்ப்பித்து சாப்பிட்டால் சூப்பராக இருக்கும் என்று இன்றைக்கே மனக்கண்ணில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு பிரமாதமாக உணவுகளும் உடைகளும் இருப்பிடமும் தயாரான நிலையில் இன்னும் பயணங்களும் தயாரான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோமே. இப்படியான நிம்மதியான சலாமத்தான சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்தினானே அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழ். அன்பானவர்களே, இவ்வளவு நாட்கள் சங்கையான இந்த மாதத்தில் சிறப்பான அமல்களை வரிசையாக
தொடராக செய்து முடித்திருக்கிறோம். ஆனால் அன்பானவர்களே, சஹாபாக்கள் உயிரை அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக கொடுத்தவர்கள், தனது உடைமைகளை அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக இழந்தவர்கள், எல்லா துன்பங்களையும் அல்லாஹுவுக்காக அனுபவித்தவர்கள். அப்படியான சஹாபாக்களுக்கு முன்னையில அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று விட்டு சொன்னார்கள், லா யதுகுலூனல் ஜன்னத மின் அமலின், உங்களில் யாரும் உங்களுடைய அமல்களை கொண்டு சுவனத்திற்கு செல்லவே முடியாது. அமல்களை எல்லாம் முற்படுத்தி கொண்ட நிலையில் இருந்த இந்த சஹாபாக்களுக்கு முன்னிலையில் இருந்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, தோழர்களே, உங்களில் யாரும் அவரவர்கள் செய்த நன்மை, லைலத்துல் கத்ர் இரவு, ரமதான் பிறைகள், நோன்பு, ஜக்காத், சதகா, என்ன இவைகளை எல்லாம் கொண்டு உங்களால் சுவனத்திற்குள் நுழையவே முடியாட்டான். சஹாபாக்களுக்கு பகீர் இருந்தது. அன்த யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ் நீங்களுமா என்று கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐயதகம்மதனி அல்லாஹ், ஆமாம் நானும் தான், ஆனால் எனக்கு அல்லாஹ் அவனுடைய கருணையை நசீபாக்கி விட்டார். அன்பானவர்களே, அப்ப எது வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, இல்லா மன் ரஹிம ரப்பி, ரப்புடைய கருணை நமக்கு வேண்டும். அன்பானவர்களே, அமல்களை தாராளமாக செய்துவிட்டோம் தான், வரிசையாக செய்துவிட்டோம் தான், ஆனா அந்த அமல்கள் கொண்டு நாம சுவனத்துக்குள் நுழைந்திட வேண்டுமா? அதை நாம் பொதிகளாக சுமந்து நாளை மறுமையில் சுவனத்துக்கு கொண்டு பெய்த வேண்டுமா? அது மட்டும் போதுமா என்றா அது மட்டுமே போதாது. அமல்கள் வேண்டாம் என்று சொல்லல, கவனிக்கோணும், அமல்கள் வேண்டும். ஆனால் அமல்களை மட்டும் கொண்டு சுவனத்திற்குள் நுழைய முடியாது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த தக்வாதாரி, மிகச்சிறந்த தக்வாதாரி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்பானவர்களே, இரவு உலாக்களை எல்லாம் மேற்கொள்வார்கள். இரவு உலா நேரத்தில் ஒரு கூடாரத்தில் இருந்து ஒரு சத்தம் வருகிறது, பிள்ளைகளுடைய அழுகை சத்தம். அந்த அழுகைகளினுடைய சத்தம் கேட்டவுடன் அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கூடாரத்திற்கு அருகாமையில் சென்று, தாயே, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் கதறுகிறது, அழுகுகிறது, கொஞ்சம் பசிக்கிறது என்று நினைக்கிறேன், பசியாற்றலாமே என்று கேட்டார்கள். உடனே சொன்னார்கள் அந்த தாய், சரி என்று அனுப்பிவிடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு கொஞ்சம் கடந்து நிற்கிறார்கள். திருப்பி அந்த பிள்ளைகளுடைய அழுகை குரல் கேட்டு கொண்டிருக்கிறது. போய் பார்க்கிறார்கள், அங்கே அந்த தாய் வெளியே சில விறகுகளை கூட்டி அதற்கு மேல் நெருப்பை பற்றி அதற்கு மேல் பாத்திரத்தை போட்டு அந்த பாத்திரத்திற்குள் ஒன்றை கரண்டியை வைத்து கிண்டி கொண்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு கேட்டார்கள், தாயே, இன்னும் உங்கள் பிள்ளை அழுது கொண்டு தான் இருக்கிறது, என்ன சமைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அந்த தாய் அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்து காட்டினார்கள். பாருங்கள், இது கூழாங்கற்கள். இந்த கூழாங்கற்களை நான் கிண்ட கிண்ட ஏதோ சமையல் என் தாய் தயார் செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற மனப்பாங்கோடு பசித்து பசித்து அந்த பிள்ளைகள் உறங்கி விடுவார்கள். என்ற பிள்ளைகளுக்கு பசியாற்றுகிறதற்கு எனக்கு எந்த விதமான உணவும் இல்லைன்றாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, நான் அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இப்படியான இந்த சூழ்நிலைக்கு நாளை மறுமையில் இந்த அமீருல் முஃமினீன் உமர் பின் கத்தாபுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் நான் நின்று வாதாடுவேன் என்று சொன்னாங்க. அமீருல் முஃமினீன் அவர்கள் தான் இங்கே வந்து நிற்கிறார்கள் என்று தெரியாது. நாம் ஒரு நலவை செய்தால் அந்த நலவு செய்த முகம் நம்ம முகம்தான் என்று காட்டுறதுக்கு நம்ம பல வேலைகளை செய்வோம். என்ன நான் வச்சு சொல்கிறேன், உங்களை சொல்ல எனக்கு தகுதி இல்லை, என்ற முகம் தெரியலையே வருத்தப்படுறோம். அமீருல் முஃமினீன் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹுடைய முகம் தெரியல அந்த பெண்ணுக்கு. உடனே அமீருல் முஃமினீன் கேட்டார், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு கேட்டார்கள், தாயே,
எதற்காக அமீருல் மோமினீனை இதற்கு பழி சாட்டுகிறீர்கள்? உடனே அமீருல் மோமினின் சொன்னார், அந்த தாய் சொன்னாங்க, எங்களை அவர்தானே பார்க்க வேண்டும், அவரின் ஆட்சிக்கு கீழே தானே நாங்கள் வாழ்கிறோம். என் பிள்ளைகள் பசியால் துடிக்குதுண்டா, நாங்க உணவு இல்லாமல் இருக்கிறோம்டா, அந்த அமீருல் மோமினின் காரணம் தானே என்று சொன்ன மாத்திரத்தில் அமீருல் மோமினின் நெஞ்சில் யாரோ அடித்ததை போல அழுது கொண்டே ஓடினார்கள். பணியாளரும் பின்தொடர்ந்தே ஓடினார். எங்கே ஓடினார்? பைத்துல் மாலுக்கு போனார். அங்கே இருந்த பசியாரைக்குண்டான சாமான்களை புறக்கி கொண்டு தன் முதுகிலே சுமந்து கொண்டு ஓடினார். பின்னால் அவருடைய பணியாளரும் வந்து கொண்டிருக்கிறார். அமீருல் மோமினுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. அமீருல் மோமினின் தூக்கி கொண்டு போகிறார். பணியாளர் கேட்டார், அமீருல் மோமினின் உமர் பின் கத்தாப் அவர்களே, இந்த சுமக்கிறதுக்கு நான் இருக்கிறேனே, என்கிட்ட தாங்கல அப்படின்னு கேட்ட உடனே கோபித்து அந்த அமீருல் மோமினின் பின் திரும்பி சொன்னார், நாளை மறுமையில் எனது சுமையை நீ சுமப்பாயா? நாளை மறுமையில் எனது பொதியை நீ சுமப்பாயா? பதில் வரவில்லை அந்த பணியாளரிடத்திலிருந்து. கண்களில் கண்ணீரோடு ஓடி போய் அந்த தாயிட்ட வந்து சொன்னார், தாயே, நீங்கள் பிள்ளைகளை அழுகை கொஞ்சம் அவர்கள் கிட்ட நின்று சமாளிங்க, நான் உங்களுக்கு சமைத்து தருகிறேன். அந்த பொதிகளை கிழித்து அங்கே சமைத்து அந்த சாப்பாடுகளை கொண்டு வந்து கொடுத்தார் அமீருல் மோமினின். கொடுத்த பின்னால் பணியாளர் கேட்டார், அமீருல் மோமின் அவர்களே, சமைத்து கொடுத்தாச்சு, அவர்கள் சாப்பிடுவார்கள், நாம போயிருவோமே அப்படின்னு சொல்ல இல்லை, எனக்கு எதிராக அவர்கள் பிரார்த்தித்திருக்கிறார்கள், நான் அவர்களை அளவைத்திருக்கிறேன், அவர்களுடைய மகிழ்ச்சியை கண்டுவிட்டுத்தான் இந்த இடத்திலிருந்து நான் புறப்படுவேன் என்றார். அமீருல் மோமினின் பார்த்து கொண்டிருக்கிறார். கை கட்டி அந்த பிள்ளைகளை எழுப்பாட்டி அந்த தாய் சாப்பாடு கொடுத்தார். அந்த தாயும் வயிறார சாப்பிட்டார். சாப்பிட்டு வந்து அமீருல் மோமினின் உமர் பின் கத்தாபிடத்தில் வந்து சொன்னால், அந்த பெண் நின்றுட்டு இருக்கிறாங்க அமீருல் மோமினின், ஆனால் உமர் பின் கத்தாம் சரியா ரதியல்லாஹு அன்ஹு கிட்ட வந்து சொன்னாங்க, அந்த தாய், நீங்கள் ஹலீஃபாவாக இருந்திருக்கலாம். யாரை பார்த்து? உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னால் அந்த தாய், நீங்கள் அமீருல் மோமினான உமர் பின் கத்தாபாக இருந்திருக்கலாம், நீங்கள் ஒரு ஆட்சியாளராக இருந்திருக்கலாம் என்றார். அன்றையிலிருந்து அதிகாலை அறிவிப்பு செய்தார்கள், இனி எல்லா குழந்தைகளும் பிறந்து விட்டால் அந்த பிறந்த குழந்தைகளுக்கு பைத்துல் மாலிலிருந்து சன்மான ஊக்கத்தொகை வழங்கப்பட வேண்டும் என்று சட்டம் ஏற்றினார்கள். சொன்னதோடு அந்த தாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. இவர் கல்புல கையை வச்சுக்கிட்டே போனாரு, உமரே, இது போல எத்துணை பிள்ளைகளை உன் கரத்தால் கொண்டிருக்கிறாய் உமரே, எத்துணை பிள்ளையை நீ கொண்டிருக்கிறாய் தெரியவில்லையே, அல்லாஹ்விடத்தில் எப்படி நீ பதில் சொல்ல போகிறாய் என்று ஏங்கினார். ஒரு நாள் அதுபோலத்தான் அன்பானவர்களே, வெயில் கடுமையான காட்டம் காட்டிக் கொண்டிருக்கிறது. அமீருல் மோமினின் ஒரு திறந்த மைதானத்தில் அங்கும் இங்கும் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வேளையில உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கரை ஓரத்தில் நின்று குளிபானத்தின் பக்கம் இருந்து கொண்டிருக்கிறார். அதில் பக்கத்தில் ஒரு அருகாமையில் ஒரு நபித்தோழர் இருந்தார். இது யார்? இப்படி வெயிலிலே அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார், யார் என்று கேட்கப்பட்ட போது அமீருல் மோமினின் உமர் பின் கத்தாப் தான் அப்படி திரிந்து கொண்டிருக்கிறார், அவர்தான் அது என்று அடையாளப்படுத்தியவுடன் தலைப்பாகையை கெட்டிவிட்டு போகிறார். ஏண்டா சூடு அந்த அளவு அடிக்குது. தலைப்பாகையை கெட்டுவிட்டு உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு மைதானத்துல போய், அமீருல் மோமினீன் அவர்களே, என்ன செய்றீங்க? பைத்துல் மால்ல வந்த ஜகாத்துல பொருளான ஒரு ஆடு தொலைஞ்சிட்டு அந்த ஆடை தேட வந்தேன்னார். அமீருல் மோமினீனே, அந்த ஆடை நீங்க தான் தேடணுமா? நீங்க அதை தேடுறீங்களா? யாரையாவது விட்டு தேடிக்கலாம், நீங்க ஏன் தேடுறீங்க? இந்த வெயிலில வாங்க, ஓரமா வாங்க, அங்க குளிர்ந்த நீர் இருக்கு, அந்த குளிர்ந்த நீரை குடிங்க. உடனே உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்டாங்க, அமீருல் மோமினீன் உமர் பின் கத்தாப், உஸ்மானே, நாளை மறுமையில் இதை குறித்து அல்லாஹ் என்னை கேட்பானா, உங்களை கேட்பானா?
இதை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன கேட்பானா? உங்களை கேட்பானா? போங்கள், நீங்கள் வேண்டுமானால் குளிர்ந்த நீரை குடித்துக் கொண்டு அங்கே சொகுசாக இருக்கலாம், என்னால் இருக்க முடியாது, அல்லாஹ் என்னை கேள்வி கேட்பார். இப்படி பயந்த அமீருல் முஃமினீன் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ லுஅ்லு அல் மஜூசி என்று சொல்லப்படுபவனால் விஷம் தடவிய கத்தியால் குத்தப்படுகிறார். தொழுகைக்கு நிற்கிற போது குத்தப்பட்டு சருகாக நொடிந்து விழுந்தார்கள் அமீருல் முஃமினீன் உமர் பின் கத்தாப். ஆனால் சஹாபாக்கள் திரையில தொழுகையை விடையில, ஏண்டா அந்த தூதர் இப்படியான நபித்தோழர்களை உருவாக்கினார்கள். திரைந்திருக்கலாம், விட்டிருக்கலாம், அமீருல் மோமினுக்கு என்று பார்த்திருக்கலாம். அமீருல் மோமின் இரத்தங்களோடு கிடக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அமீருல் மோமின் கையை பிடித்து கொண்டு வந்து நிப்பாட்டி, நீங்கள் தொழுகை நடத்துங்கள் என்பதாக இஷாரா செய்து நிப்பாட்டுகிறார்கள். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை நடாத்துகிறார். அதுவரைக்கும் துடித்துக் கொண்டிருந்தார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு குத்துப்பட்டு. இறுதி நேரம் நெருங்குகிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மடியில, அப்துல்லாஹ் அவருடைய மடியில படுத்து கிடக்கிறார் அமீருல் முஃமினீன் உமர் பின் கத்தாப். அமீருல் முஃமினீன் சொன்னார், எந்த மகனே, எனது அருமை மகனே, இந்த தலையை உன் மடியில வச்சு சொகுசு காட்டாத, இந்த தலையை பூமியில போட அப்படின்னு சொன்னாங்க. யா வாப்பா, என்னோட அருமை தந்தையை வேண்டாமே, அசௌகரியமாக இருக்குவே, சௌரியமா இருக்காது, மடியிலே இருங்களேன். யா அப்துல்லாஹ், அப்துல்லாஹ் இந்த தலையை கீழே போடுறியா இல்லையா? கீழே போட்டான். வாப்பாட வாய் அசையுது, அமீருல் மோமினுடைய வாய் அசையுது, ஏதோ சொல்றாங்க. கேட்கையில் அமீருல் மோமினுடைய சத்தம் கேட்கையில் அப்துல்லாஹ் அப்படி காதை கொண்டு வந்து தந்தையுடைய வாய்க்கு கெட்ட வைத்து கேட்கிறாங்க. அந்த அமீருல் மோமினின் மொழிகிறார். என்ன மொழிந்தார் தெரியுமா? அன்பானவர்களே, மறுமையை பயந்தவர், அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தவர், அல்லாஹ்வுடைய எல்லா வாழ்க்கையின் எல்லா தருணங்களிலும் அல்லாஹ்வை பயப்படுவது மட்டுமே மறுமையில் ரப்பு கேள்வி கேட்பானே என்று வாழ்ந்தவர். சொர்க்கத்தால் நன்மாராயம் கூறப்பட்டவர். நபி சொன்னார், உமது வாயில் இறைவன் பேசுகிறார். 3 வசனங்கள் அல்லது 5 வசனங்கள் இவர் பேசிய பின்னால் தான் சட்டமாகவே அருளப்பட்டது. அந்த அமீருல் முஃமினீன் சொன்ன வார்த்தை, வைலி வ வைலு உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி. வைலி வ வைலு உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி. எனக்கும் என் தாய்க்கும் கேடு உண்டாகிவிடும், எனது ரப் என் மீது கருணை காட்டாவிட்டார். யாரு சொன்ன வார்த்தை? நம்முடைய ஈமான் எங்க? நம்முடைய தக்குவா எங்க? நம்முடைய ரமலானின் படிப்படைகள் எங்க? இதை வைத்து என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறேன் நான் தெரியுமா? இதை வைத்து சுவனத்தை அடைந்து விடலாம், நான் உயர்ந்த அந்த சுஹதாக்களோடு சாலிஹீன்களோடு இருந்து விடலாம் என்று நினைக்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நினைப்பு தான். அல்லாஹ் மீது நல்லெண்ணம் கொள்ளுங்கள், சிறப்பிப்பார். ஆனால் நம்முடைய அமல்களை கொண்டு என்றைக்கும் நாம் பெருமிதம் கொண்டு விடக்கூடாது. பெருமிதம் கொண்டவர்களாக இதை கொண்டு சுவனத்தை அடைந்து விடலாம் என்று நினைக்க கூடாது. அப்படி நினைத்திருந்தால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்ட அந்த தூதர், அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கு நாம் கண்ணியமான முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதுக்கு காரண கர்த்தாவாக இருப்பது இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் இறுதி வேளையில் முடிந்த வார்த்தை என்ன தெரியுமா? ரப்பிஃபிர்லி வர்ஹம்னி வஅல்ஹக்னி பிர்ரஃபீகில் அஅலா யா ரப்பல் ஆலமீன். இறைவா, என் பாவத்தை மன்னிச்சிரு, எனது பிழைகளை பொறுத்திடு, எனக்கு கருணை காட்டிடு. யார் கேட்கிற வார்த்தை? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற வார்த்தை. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒன்றை மட்டும் நீங்கள் நன்றாக உங்கள் ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். قُلْ يَا عِبَادِيَ الَّذِينَ أَسْرَفُوا عَلَى أَنفُسِهِمْ لَا تَقْنَطُوا مِنْ رَحْمَةِ اللَّهِ إِنَّ اللَّهَ يَغْفِرُ الذُّنُوبَ جَمِيعًا.
அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்கிறான், எனது அருமை அடியார்கள், தனக்குத்தானே தீங்கிழைத்துக் கொள்கிற எனது அடியார்களே. பாசத்தோடு ஒரு பிள்ளை அழைப்பதை போல அழைத்து சொல்கிறான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், என்ற கருணையில நீ நம்பிக்கை இழந்துடாது. இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, உண்ட எல்லா பாவத்தையும் நான் மன்னிக்கிறேன்டா. நீ ஏன் கவலைப்படுறா? நீ ஏன் வருத்தப்படுறா? உடனே அப்படித்தான் படைச்சிருக்கிற. உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவுக்கும் உடனே சோதிப்பேன். உடனே வண்ணக்கும் உனக்கு ரிஸ்க் தர்றது எப்படி நான் என் மேல கடமையாக்கி கொண்டேனோ, உன்னை சோதிக்கிறது என் மேல கடமை. அப்பே சோதனையை தந்துடாதுன்னு யாரும் துவா செஞ்சிடாதீங்க. இறைவனுடைய சுன்னத்துக்கு புறம்பான ஒரு துவா அது. சோதனை தந்துடாத துவா செய்யக்கூடாது. இறைவா, சோதனையை தாங்குற தாக்கத்தை தாயாரோ, இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா, இலகை சீக்கிரம் தந்துவிடு என்கின்ற பிரார்த்தனை தான் செய்ய வேண்டும். அன்பானவர்களே, என்றைக்கும் எந்த கணத்திலும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமடைவதற்கு 3 தினங்களுக்கு முன்பாக சொன்னார்கள், லா யமூதன்ன அஹதுக்கும் ஹத்தா யுஹ்சினு ظن பில்லாஹ், உங்களை யாரும் மரணம் அடைய வேண்டாம், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ளாமலே தவிர. என் ரப்பு என்ன மன்னிப்பான், அவன் என்ன பாதுகாப்பான், அவன் என்னுடைய எல்லா காரியங்களுக்கும் போதுமானவன் என்று நான் எண்ணியிருந்தால் அல்லாஹ் அவ்வாறே என்னுடைய வாழ்க்கையை வழி நடத்துவான். இல்லை, எனது வாழ்க்கையை நான் தான் தீர்மானிக்கிறேன், எனது வாழ்க்கையின் ஸ்கிரிப்டை நான் தான் எழுதியிருக்கிறேன், நான் நினைத்ததைத்தான் அடையோடும், ஒன்று என்னை விட்டும் கடந்து இழந்து போனா அந்த இழப்புக்கும் கடத்தலுக்கும் என்னுடைய வாழ்க்கையை தான், என்னுடைய முடிவுத்தான் காரணம் என்று நாம் முடிவெடுப்போமேயான ரப்பை நாம் நல்லெண்ணம் கொள்ளவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை நமது கையில் இல்லை என்பார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார், அஸா அன் தக்ரஹு ஷைஅன் ஃபஹுவ கைருல் லக்கும், நீங்கள் சிலதை வெறுக்கிறீர்கள், அதில் உங்களுக்கு நலவை நான் வைத்திருக்கிறேன். சிலதை நீங்கள் விரும்புகின்றீர்கள், அஸா அன் துஹிப்பு ஷைஅன், சிலதை நீங்கள் நேசிக்கிறீர்கள், இது கிடைச்சா என் வாழ்வு செழுமையாயிரும் நினைக்கிறோம். கார் வாங்கினா செழிப்பா இருக்கும் நினைக்கிறோம், ஊடு கட்டுனா சொந்த வீடு வந்துட்டா செழுமையாயிரும் நினைக்கிறோம், சொந்தமா நிலம் வாங்கிட்டா செழுமையாயிரும் நினைக்கிறோம். ஆனால் அதில் நாம் உங்களுக்கு ஷர்ரை வைத்திருப்போம். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமு, நீங்கள் இதனை எதையும் நீங்கள் அறிய மாட்டீர்கள், அல்லாஹ் தான் அறியும். நம்மட வாழ்க்கை நம்மட கையில இல்லை. இந்த வண்டியை ஓட்டுறவன் ரப்புல் ஆலமீன், நாம பேசஞ்சர்ஸ், நாம பின்னாடி உட்கார்ற பயணம் தான். அந்த பயணத்தை அல்லாஹ் இலகுவாக்க வேண்டும் என்றால் அந்த ஓட்டுநரான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை சரியான முறையில் உவமைக்காக சொல்கிறேன். அந்த ரப்புல் ஆலமீனை உறுதியாக நம்பிக்கை கொள்ளுங்கள், அவன் மீது நல்லெண்ணம் கொள்ளுங்கள். அந்த சஹாபாக்கள் நல்லெண்ணம் கொண்டார்கள். அந்த ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் எல்லா நபி தோழர்களும் அல்லாஹ்வின் மீது அதீத நல்லெண்ணம் கொண்டிருந்தார். அதே மாதிரி அன்பானவர்களே, நல்லெண்ணம் கொண்ட கூட்டம் ஒரு கூட்டம் இன்னியும் நல்லெண்ணம் கொண்டு கொண்டே இருக்கிறது. குண்டு மலைகளுக்கு மத்தியில, சிறைச்சாலைகளுக்குள் மத்தியில, பல நெருக்கடிகளுக்குள் மத்தியில சுகமான இன்பகரமான வாழ்க்கையையும் சூழலையும் பெருநாளையும் அனுபவித்திருக்கிற நாம காசா மக்களை நினைத்து துஆ செய்ய வேண்டும். அவர்களினுடைய சூழ்நிலைகளை நினைத்து கொஞ்சமாவது அந்த ஈமானை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த பலத்தோடு அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்னும் வெயிலில் நடந்து கொண்டே இருக்கிறார்கள், போய்கொண்டே இருக்கிறார்கள். எங்கே ஓரமாக ஒதுங்கிடலாம். எதுக்கு? மலைக்கு ஒதுங்கிறதுக்கா? குண்டு மலைக்கு ஒதுங்கிறதுக்கு. மேலே பட்டா உடல் சின்ன பின்னமாயுது என்ற புள்ள கைமாவாயிடுறா. என்ற தகப்பன் ஊண்டிட்டு வர்ற தகப்பனால முடியல. என் வாப்பாவுக்கு போன போர்ல தான் கால் போச்சு, இன்னொரு கால் தான் இருக்குது, எங்க வாப்பாவால் நடக்க இலையில, ஓரமா ஒதுங்குறோம் இப்படின்னு பயணப்பட்டு கொண்டிருக்கிறான். இன்னும் ஈமானிய வலிமையோடு கொஞ்சம் சோதனை வந்துட்டா
என்ற ரப்பு என்னை கைவிட்டுட்டானேன்னு கதறுறோமே, அங்கே உடலில் இருக்கிற எல்லா பாகங்களும் போனாலும் என்ற ரப்பு எனக்கு ஷஹீத் என்ற அந்தஸ்தை தரமாட்டானா அப்படின்னு ஏங்கிக் கொண்டிருக்கிற அந்த இரத்த சொந்தங்கள் இல்லை என்றாலும் ஈமானிய சொந்தங்கள். அது அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம் லா யுத்லிமுஹு வலா யுஸ்லிமுஹு. அந்த சங்கையான அந்த இஸ்லாமிய தோழர்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி அவர்களுக்காக பிரார்த்திப்போமாக. பல ஆண்டுகளாக சிறைச்சாலைகளுக்குள்ள தன் பிள்ளைகளோட பார்க்காம, தன் மனைவியோடு சேராம, தன்னுடைய மனைவியை பார்க்காம, என்ன உலகத்தினுடைய சம்பாசனை நிகழ்வாடல்கள் எல்லாம் தெரியாமல் இன்னும் இருட்டுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பல சிறைச்சாலை சகோதரர்கள், நமது முஸ்லிமான சகோதரர்கள், ஏன் என்ன பிழை செய்தோம் என்றே தெரியாது உள்ளுக்குள் கடந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே மரணங்களும் அவர்களுக்கு சங்கமிக்கிறது. அன்பானவர்களை, அவர்களுக்காக பிரார்த்தித்து அவருடைய விடுதலைகளுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான் தான் முடிவு பெற்றிருக்கிறது. இபாதத்துகள் முடிவு பெறுவதில்லை. ரமதான் முடிந்து விட்டது, நோன்பு முடிவதில்லை. ரமதான் முடிந்து விட்டது, இரவு தொழுகை முடிவதில்லை. ரமதான் முடிந்து விட்டது, தான தர்மம் முடிவதில்லை. ரமதான் முடிந்து விட்டது, உபரியான காரண காரியங்களோடு செய்யப்படுகிற இபாதத்துகள் முற்று பெறவில்லை, இன்னும் தொடர வேண்டும். அன்பானவர்களே, ரமதான் இந்த பூமி பந்தில் ஹயாத்தாக இருக்கிற ஒவ்வொருவரின் மீதும் வருடா வருடம் வந்து சேர்ந்து விடும், உலகம் அழிகிற காலம் வரையும். ஆனா நாம இதை அடைய இருப்போமா என்று தெரியாது. கடந்து விட்டோம், நம்மை விட்டு மவா போனது தான். இனி அடுத்தது இது ரமதானை முதல் பிறையை பார்த்து நோன்பு வைக்கிற சந்தர்ப்பம் எனக்கு அமையுமா என்றால் தெரியாது எனக்கு. அன்பானவர்களே, அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். யா ரப், இந்த ரமதானில் செய்த எல்லா நலவுகளையும் தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் சாலிஹல் அஅமால். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.